எல்லாருக்கும் வணக்கம். நம்ம நேரத்தோட ஆரம்பிப்போம். ஃபீட்பேக் கொடுங்க, சாட்ல பிளஸ் கொடுங்க. என்னுடைய வீடியோவும் ஆடியோவும் கேக்குது அப்படின்னா. எல்லாருக்கும் வணக்கம். உங்களை மீட்டிங்க்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு இன்கிரெடிபிளான விஷயம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். அந்த அப்ளிகேஷன் பத்தி நீங்க தெரிஞ்சுக்குவீங்க இன்னைக்கு. ஏன்னா பிசினஸ் ஓனர்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து எங்கேயுமே வந்து அவங்க பார்த்தது இல்ல. அந்த அப்ளிகேஷனை நான் முதல்ல பார்க்கும்போது என்னால நம்ப முடியல. எப்படி இது பாசிபிள் அப்படின்றது என்னால நம்பவே முடியல. நிறைய பிசினஸ் ஓனர்ஸோட சந்திச்சு இந்த ஆப் வந்து நாங்க டிசைன் பண்ணிருக்கனால இந்த ஆப் மேல எனக்கு வந்து உடனே வந்து ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. அதனாலதான் இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு ஷேர் பண்றேன். யூகெயின் என்ன அப்படின்னா, சிறு மற்றும் நடுத்தர வணிகங்களுக்கு வந்து ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மா இது செயல்படும். அது மட்டும் இல்லாம ஷாப்பிங் சென்டர்ஸ், நெட்வொர்க்ஸ், இங்க வந்து ஆண்டர்பிரனர்ஸையும் வந்து கன்சியூமர்ஸையும் ஒன்று சேர்க்கிற இடம். இதுதான் வந்து ஒரு கீ காம்போனன்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு முக்கியமான ஒரு பங்கு, அதாவது ஆண்டர்பிரனருக்கும் கன்சியூமருக்கும் ஆன தொடர்பு. நான் இன்னொரு தடவை சொல்லிக்க விரும்புகிறேன். யூகெயின் வந்து மத்த ஆப் மாதிரி கேஷ்பேக் ஆஃபர்ஸ் மட்டும் கொடுக்கறது இல்ல. இது வந்து ஃபுல் ஃபிளெஜ்டான ஒரு அப்ளிகேஷன். அதாவது உங்க பிசினஸ் வந்து மெயின்டைன் பண்ணவும் உதவி செய்யும், உங்க குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணவும் உதவும். நம்ம அடுத்த ஸ்லைட் போவோம். என்னுடைய பேர் செர்கே கான்ஸ்கி. நான் குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ கோஓனர். நான் ஒரு பிரைவேட் இன்வெஸ்டர். நான் இந்த அப்ளிகேஷன்ல ரொம்ப லவ் பண்ணியிருந்தனால நான் வந்து ப்ராஜெக்ட் கியூரேட்டர் ரஷ்யால நான் வந்து 7 வருடங்களுக்கு மேல எனக்கு ஆண்டர்பிரனர்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் சைல்டுஹுட்ல இருந்து வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு. இந்த ஆண்டர்பிரனர் பத்தின விவரங்கள் எனக்கு தெரியும். ஏன்னா நான் இருந்த சுற்றுச்சூழல்ல அவங்க என்னைய நியூஸ் பேப்பர் செல் பண்றதுக்கு என்கிட்ட கேட்டாங்க. அதுக்கு கமிஷன் அவங்க பே பண்றேன் அப்படின்னாங்க. அப்பதான் நான் யோசிச்சேன் அது ரீட்டைல் பண்றாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் நேரா சப்ளைக்கு டைரக்டா போனேன். அது மூலியமா நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து வளர்ந்தேன். என்னுடைய எல்டர் பிரதர் வந்து அப்ப கம்ப்யூட்டர் வாங்கினாங்க. அவர் ஐடி கையா இருந்தனால எல்லாரும் வந்து வேலையில இருக்கும்போது, ஸ்கூல்ல இருக்கும்போது நான் வந்து அந்த கம்ப்யூட்டர் கிளப்புக்கு ஓனர் ஆயிட்டேன். என்னுடைய நண்பர் வந்து ஸ்கூல்ல இருக்கும்போது மேத்வைஸ் அப்படின்றவரு, நான் ரியலைஸ் பண்ணேன் இந்த அந்த என்னுடைய நண்பர் வந்து மேத்ஸ்ல வந்து சூப்பரா இருப்பாரு அப்படின்னு. ஏன்னா அவருடைய மத்த சில்ட்ரன்ஸ்க்கு வந்து அவர் வந்து ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அதுல இருந்து வந்து நான் வந்து கமிஷன்ஸ் ஏர்ன் பண்ணிட்டு இருந்தேன். அந்த மாதிரி முதல் கடை, 2வது கடை, பிரான்சைஸ், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து எனக்கு 2 விஷயம் சொல்லி கொடுத்தது. ஏன்னா வந்து எப்பயுமே ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கும் போது மூடுற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் வந்து எனக்கு எப்பயுமே வந்துகிட்டே இருந்தது. இப்ப இந்த பேண்டமிக் வந்தது, இந்த கிரைசிஸ், எனக்கு வந்து எப்பயுமே நமக்கு 2 சாய்ஸ் இருக்கும். இல்ல ஒண்ணு பிசினஸ க்ளோஸ் பண்ணணும், இல்ல அப்படின்னா இந்த சிச்சுவேஷனை ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு நினைச்சு நம்ம முன்னேறி போகணும் அப்படின்னு நினைச்சேன். அதனாலதான் என்னுடைய செகண்ட் ஆப்ஷன் வந்து நான் யோசிச்சேன். நான் வந்து இந்த 2வது ஆப்ஷன் சூஸ் பண்ணனால 2 மடங்கா நான் வளர்ந்திருக்கேன். யூகெயின் யூஸ் பண்ணனால, இந்த growth நமக்கு கிடைச்சிருக்கனால நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி இங்க இருக்கேன். இப்போதைக்கு உங்க முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம அடுத்த ஸ்லைட் போவோம். 2வது உண்மை அப்படின்னா, என்னுடைய சக்சஸ் எப்படி கிடைச்சது அப்படின்னா, யார் மேல டிபெண்ட் ஆயிருக்கும் அப்படின்னா, குவாலிட்டி, அந்த கிளைண்ட் மேலதான் டிபெண்ட் ஆயிருக்கும். அந்த கிளைண்டோட வந்து நம்ம ஒரு நம்பகரமான ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா, அந்த கிளைண்ட்ஸ் வந்து நமக்கு ரெகுலர் கிளைண்ட்ஸா மாறுவாங்க. அப்போ அவங்களுடைய நண்பர்கள் மறுபடியும் வந்து நம்ம கடைக்கு கூட்டிட்டு வருவாங்க. இந்த ஸ்லைட்ல நீங்க என்ன பாக்குறீங்க அப்படின்னா, ஒரு காமன் ரீசன்ஸ் என்னென்ன இருக்கும்? பொதுவான நிலைமையில வந்து
உள்ள வரும்போதுல இருந்தே அவங்களுக்கு வந்து கிளைண்ட்ஸை வந்து கிரீட் பண்ணியிருக்க மாட்டாங்க, இல்ல வந்து சரியான சர்வீசஸ் நடந்திருக்க மாட்டாங்க. அப்போ வந்து அவங்க சாட்டிஸ்ஃபைடா இருக்க மாட்டாங்க கன்சியூமர். இப்ப பிசினஸ் ஓனர்ஸ் அப்படிலாம் வந்து நிறைய பேர் வந்து ஊருக்கு போவாங்க. எல்லாமே 24 மணி நேரமும் வந்து அவங்க பிசினஸ் பாத்துக்க முடியுமா அப்படின்னா முடியாது. அவங்க வந்து எம்ப்ளாயிஸ்ட்ட சொல்லிட்டு சில நேரத்துல எங்கேயாவது வெளியே போகலாம். அவங்க ஃபேமிலி டைம் கூட இருக்கலாம். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது எம்ப்ளாயிஸ் சரிவர பண்ணல அப்படின்னா நமக்கு வந்து ரிஸ்க் ஆயிடும். நம்ம வர போற சர்வீசஸ் வந்து ஒழுங்கா பண்ண முடியாது. அப்போ உங்களுக்கு உங்களுடைய கஸ்டமர் வந்து லெஃப்ட்ல இருக்கிற மாதிரி வேணுமா இல்ல ரைட்ல இருக்கிற மாதிரி வேணுமா? லெஃப்ட்ல இருக்கிறவங்க ஹாப்பி கஸ்டமர். அந்த மாதிரி ஒரு கஸ்டமர் தான் வந்து நம்ம எப்பயுமே அனுப்பணும். அப்பதான் அவங்க வந்து இன்ஸ்டாகிராம், சோசியல் மீடியால வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. என்ன சர்வீசஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணோம், எப்படி நல்லா பண்ணோம் அப்படின்றத அவங்க அனுப்புவாங்க. யூகெயின் வந்து உங்களுக்கு இதுக்கான எல்லா விதமான உதவிகளும் செய்யும். இந்த ஆப் யூகெயின் வணிகம் உங்களுக்கு என்ன தரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட வந்து நல்லா குறையும். ஏன்னா எல்லா பிசினஸ் ஓனரும் வந்து அவங்களுடைய சேல்ஸ் ரெவன்யூல இருந்து 5ல இருந்து 25% எல்லாமே வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல இருந்தா போடுவாங்க. ஆனா அந்த கிளைண்ட் எங்க இருந்து வந்தாங்க அப்படின்றது அந்த ஓனருக்கு தெரியாது. அதனால வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ல இவ்ளோ காஸ்ட் போறது அப்படின்னா வந்து ரொம்ப கஷ்டம். அப்போ யூகெயின் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரீ அட்வர்டைசிங் பிளாட்ஃபார்ம் இருக்கும். நீங்க அந்த இடத்துல வந்து அவங்க ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணலாம். இதுதான் வந்து டெக்னாலஜி. உங்களுக்கு வந்து மாடர்ன் டெக்னாலஜி யூஸ் பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து அமையும். அது மட்டும் இல்லாம இது இருந்தது அப்படின்னா மறுபடியும் வந்து இன்க்ரீஸ்ட் ரிப்பீட் பர்ச்சேஸ் நடக்கும். அப்போ உங்களுக்கு பொதுவா வந்து 25% வந்து லாயல் கஸ்டமர்ஸா இருப்பாங்க. அப்போ ரிமைனிங் 75% எப்படி இருப்பாங்க அப்படின்னா அப்போ யூகெயின் ஆப் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நிறைய மோட்டிவேஷனல் ப்ரோக்ராம்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். எப்படி வந்து அவங்கள நமக்கு லாயல் ஆக்குறது அந்த ரிமைனிங் 75% அப்படின்றது. அது மட்டும் இல்லாம நம்ம கஸ்டமர் பேஸ வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கும் இந்த யூகெயின் ஆப் கிடைக்கும். ஏன்னா நிறைய ஓனருக்கு வந்து கஸ்டமர் பேஸ எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படின்றது தெரியாம இருக்கும். அப்போ இதனால வந்து உங்களுக்கு கஸ்டமர் பேஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அது மட்டும் இல்லாம இது வேர்ல்டு வைட் அவைலபிள் இருக்கு. நீங்க இப்போ உங்க சிட்டில மட்டும் ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு சான்ஸ் இருக்கு. நீங்க எல்லா கண்ட்ரீஸ்லயும் நீங்க வேலை செய்யற மாதிரி வரும். ஏன்னா நம்ம அப்ளிகேஷன் வந்து வேர்ல்டு வைட் அக்சசிபிள். அது கடைசி ஒண்ணு பாத்தீங்கன்னா அது ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் என்னன்னா கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன். அதாவது நம்மளுடைய கஸ்டமர் சர்வீஸ் வந்து எப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு யூகெயின் வந்து அந்த அனலைசேஷன் வந்து கொடுக்கும் அந்த ஆப் உங்களுக்கு. நம்ம கிளைண்ட் வந்து என்ன கண்டிஷன்ல இருக்காங்க அப்படின்றத எப்படி நீங்க கஸ்டமர் சர்வீஸை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத வந்து இந்த ஆப் வந்து உங்களுக்கு அனலைசிஸ் கொடுக்கும். இன்னும் வேற என்ன யூகெயின் பிசினஸ் கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க 5 மேஜர் ஃபீச்சர்ஸ் இருக்கு. அதாவது கஸ்டமர் கூட நீங்க இன்டராக்ட் பண்ண முடியும். நீங்க வந்து ஒரு லாங் டேர்ம் ஹாப்பி ரிலேஷன்ஸ் வந்து நீங்க அந்த கிளைண்ட் கிட்ட வச்சுக்கலாம். அந்த ஓனர் உங்களுக்கு வந்து பிரைஸ் லிஸ்ட் மெனு அதெல்லாம் வரும். அது மூலியமா நீங்க ஆன்லைன்லயே வந்து ஆர்டர் பண்ணலாம். இப்ப வந்து பேண்டமிக் டைம்ல நிறைய பிசினஸ் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்ப யூகெயின் இருக்கனால உங்களுக்கு ஃப்ரீ ஆப்ஷன் இருக்கு. உங்களுக்கு எல்லா கிளைண்ட்ஸ்க்கும் வந்து நோட்டிஃபை பண்ணலாம். ஒரு கிளிக்ல நீங்க ஆபீஸ் வந்து ஆன்லைன் பிசினஸ் இருக்கு அப்படின்றத சொல்லலாம். நீங்க ஆன்லைன்ல ஆர்டர்ஸ் எடுத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்க அப்படின்றதையும் சொல்லலாம். அதாவது இதுல இருந்து என்ன வருது அப்படின்னா நீங்க வந்து ஆன்லைன்லயும் இருக்கீங்க ஆஃப்லைன்லயும் இருக்கீங்க அப்படின்றது தெரிய வரீங்க. நிறைய பேர் இப்போதைக்கு ஆன்லைன்ல இருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாம் வாழ்த்துக்கள்.
உங்களுடைய பிராண்டை வந்து இன்னும் அதிகமா பாப்புலர் ஆக்குறதுக்கு இந்த ஆப் வந்து உங்களுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணும். அடுத்தது பாத்தீங்கன்னா, உங்க கஸ்டமரை வந்து டிஜிட்டலைஸ்ட் பண்றதுக்கும் அவங்களுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் அனாலிசிஸும் வந்து இது நமக்கு எடுத்து கொடுக்கும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய கஸ்டமர் பேஸ் உடைய growth ட்ரெண்ட பார்க்கும். நீங்க வந்து இப்ப போய் பார்க்கலாம். அந்த ஆப் ஓபன் பண்ணி இன்னைக்கு வந்து நீங்க எத்தனை கிளைண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்றதையும் வந்து நீங்க பார்க்கலாம். இது பெட்டரா இருக்கா இல்ல குறைஞ்சிருக்கா, எப்படி வந்து கஸ்டமர் சர்வீஸை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம இதை பார்க்கலாம். அந்த அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு அங்க கிடைக்கும் டிஜிட்டலைசேஷனா. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது ஊழியர்களை ஊக்குவிக்கும் திறன், ஸ்டாஃப் மோட்டிவேஷன் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா எல்லா இடத்துலயுமே தெரியும் எல்லாருக்குமே, எம்ப்ளாயிஸ் அந்த ஸ்டாஃபை வந்து நம்ம எப்பயுமே வந்து ஒரு ஊக்கம் கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி இருந்தாதான் அவங்களால வந்து நம்ம பிசினஸ் வந்து நல்லா செயல்படும். அப்போ யூகெயினுக்கு வந்து நமக்கு அசஸ்மெண்ட் பண்றதுக்கான ஆப்பா அமையும். உங்களுடைய ஸ்டாஃப் வந்து எப்படி ஒர்க் பண்றாங்க அப்படின்ற அனாலிசிஸ் கொடுக்கும். அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ற மாதிரி ட்ரைனிங்ஸ் இருக்கும், டெஸ்ட் இருக்கும். அந்த நாலேஜ்க்கு நீங்க சர்வீசஸ் என்ன பண்றீங்களோ அதை பத்தின டெஸ்ட் கூட வைக்கலாம். அவங்க அவங்க அக்கௌண்ட்டுக்கு போவாங்க, லாகின் அண்ட் பாஸ்வேர்ட் வச்சு போவாங்க, அவங்க பெர்ஃபார்மன்ஸை அனலைஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு பண்ணுவாங்க. அப்போ டிப்ஸ், போனஸஸ் இதெல்லாம் இதெல்லாம் வரத்துக்காக எம்ப்ளாயிஸும் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, அதாவது இப்ப யூகேன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா எல்லாருமே வந்து இப்ப இந்த ஸ்டாஃப்ல யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்னன்னா அவங்களுடைய கிளைண்ட்ஸை சந்தோஷமா வந்து கொண்டு போய் கொடுக்கணும், அவங்க சர்வீசஸ் நல்லா ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களுக்கே வர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி போனஸஸ் எல்லாம் வந்தா. அப்போ வந்து உங்களுக்கு தெரியும் இந்த கிளைண்ட் இன்னைக்கு வராரு அப்படின்னா இந்த கிளைண்ட் வந்து உங்க டேட்டா பேஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து முன்னாடி வந்து நிற்கும். இது வந்து உங்களுக்கு அவர் எவ்வளவு ரிப்பீட் விசிட் பண்றாரு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அப்ப நீங்க ஒவ்வொரு தனிநபருக்கான ஆஃபர் கூட கொடுக்கலாம். இப்ப நீங்க ஏதாவது சேல் கொடுக்குறீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு குட்ஸ் ஒரு டிமாண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க டிஸ்கவுண்ட் போடணும். அதுல ஒரு போஸ்ட் போடுங்க, ஒரு பிக்சர் போடுங்க, ஒரு பட்டன் அனுப்புங்க, பிரஸ் பண்ணுங்க. யூகெயின் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கிரியேட் பண்ணும். அது உங்க கிளைண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் தனித்தனியா வந்து அனுப்பும். இதுதான் வந்து கஸ்டமர் அப்ரோச். இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா யூகெயினுடைய ஃபீச்சர்ஸ். இந்த மொபைல் அப்ளிகேஷன் வந்து ஃபுல்லா ஃப்ரீ கஸ்டமர்ஸ்க்கு. அவங்க டிஸ்கவுண்ட்டும் அவங்களுக்கு கிடைக்கும், அதே நேரத்துல அந்த கம்ஃபர்ட் அவங்களுக்கு இருக்கும். அவங்க வந்து பெய்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். பெய்டு அதாவது பே பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும், நிறைய போனஸும் கிடைக்கும். இது வந்து நம்ம பண்றது வந்து மல்டி லெவல் சிஸ்டம். இப்ப அந்த நண்பர் வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அந்த நண்பர் வந்து அவர் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணாரு அப்படின்னா உங்களுக்கு போனஸ் திட்டம் செயல்படும். அந்த எவ்வளவு எஃபெக்டிவா அந்த கிளைண்ட் வந்து பில்ட் பண்றாரோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்றாரோ அவர் பண்றாரோ உங்களுக்கு அந்த அளவுக்கு போனஸ் கிடைக்கும். உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, அவங்க பாயிண்ட்ஸ் அக்யூமுலேட் பண்ணுவாங்க. அவங்க நண்பர்கள் யாராவது வந்து வாங்கியிருந்தாலும் அவங்க ரெக்கமெண்டேஷன் மூலியமா அவங்களுக்கு அந்த இடத்துலயும் வந்து போனஸ் கிடைக்கும். சோ அதனாலதான் உங்களுக்கு வந்து இந்த உங்க கிளைண்ட்ஸ் வந்து எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்களே அது வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரு புது கஸ்டமரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ரிவார்ட் வரும் அப்படின்றத பாருங்க. அப்போ உங்க நண்பர் காட்டுவாங்க, இந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணனால எனக்கு இந்த ரிவார்ட் வந்திருக்கு அப்படின்னு காமிச்சாங்க, உங்களுக்கு அந்த கிளைண்ட் எங்கேயாவது வந்து
பே பண்ணாரு அப்படின்னா உங்களுக்கு அந்த யார் ரெக்கமெண்ட் பண்ணாங்களோ அந்த பர்சனுக்கு வந்து போனஸ் கிடைக்கும். அதாவது ரொம்ப அடுத்த இம்பார்ட்டன்டான ஃபீச்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபீட்பேக். ஏன்னா இந்த ஃபீட்பேக் வந்து கிடைச்சாதான் உங்களுக்கு வந்து ப்ராடக்டும் சர்வீசஸும் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். நீங்க எப்பயுமே அந்த ஃபீட்பேக் வந்து ரிவ்யூஸ் பண்ணலாம். அந்த கஸ்டமர்ஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அதுக்கு வந்து டைம்லி மேனர்ல நீங்க ரெஸ்பான்ஸ் கூட பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கஸ்டமர்ஸ் வந்து உங்ககிட்டே தான் இருப்பாங்க. யாராவது ஒரு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு விண்டோ வந்து பாப் அப் ஆகும். அந்த இடத்துல வந்து நீங்க ஃபீட்பேக் கொடுக்கலாம். என்னுடைய அண்ணா வந்து ஒரு பிசினஸ் போகும்போது அந்த பிசினஸ் உடைய அப்லைன் அப்படி யாரு அப்படின்றத பாப்பாரு. ஆனா யூகெயின் இருக்கிறனால உங்களுக்கு வந்து ஃபீட்பேக் வந்து ஈஸியா வந்து கொடுக்க முடியும். அடுத்த ஃபீச்சர் பாத்தீங்கன்னா கிராஸ் மார்க்கெட்டிங். இது வந்து ஒரு சூப்பர் ஃபீச்சர். ஏன்னா இது வந்து உங்க கிளைண்ட்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணலாம். வேற பிசினஸ்ல இருக்கிற கிளைண்ட்ஸையும் வந்து உங்க பிசினஸ்க்கு அட்ராக்ட் பண்ணலாம். உங்க பிசினஸஸ்க்கு மட்டும் பே பண்ணோம் அப்படின்னு இல்லை, எல்லா பிசினஸ்க்கும் வந்து நம்ம சிஸ்டம் வச்சு நீங்க பே பண்ணலாம். லாயல்டி ப்ரோக்ராம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ உங்களுக்கு கிஃப்ட் கிடைக்கலாம், கொடுக்கலாம். அந்த லாயல் கிளைண்ட் மறுபடியும் மறுபடியும் வந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான லாயல்டி போனஸ் கிடைக்கும். அடுத்தது பாருங்க மார்க்கெட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட். யூகெயின் வந்து உங்களுக்கு உங்களுடைய இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாம ஆட்டோமேஷனா உங்களுக்கு வரத்துக்கு உபயோகமா இருக்கும். உங்களுடைய ஒவ்வொரு கஸ்டமருக்கும் வந்து உங்க கஸ்டமர் வந்து ஆஃப் அன் வரவரா, ஒரு தடவை வரவரா, இல்ல எப்பயாவது ஆல்டர்னேட் அடிக்கடி வரவர் அப்படின்ற மாதிரி கேட்டகரியா வந்து ரெகுலர் கஸ்டமர் யாரு, ஆக்டிவ் கஸ்டமர் யாரு, பாசிவ் கஸ்டமர் யாரு அப்படின்றத வந்து அனலைஸ் பண்ணும். அடிஷனல் மணி எதுவுமே பே பண்ணாம உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம். அந்த புஷ் நோட்டிபிகேஷன் அங்க ஒன்று இருக்கும். அதை பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா அது எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும். அப்போ இப்ப யூகெயின் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 6 சிம்பிள் ஸ்டெப் இருக்கு. அந்த கிளைண்ட் வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். அந்த கிளைண்ட் வந்து கேஷியர் கிட்ட வந்து காட்டணும். அந்த அப்ளிகேஷன்ல இருக்கிறத வந்து என்டர் பண்ணாரு அப்படின்னா மேனுவலா அந்த கேஷியருக்கு வந்து தெரிய வரும். எவ்வளவு போனஸ் பாயிண்ட் வந்து அந்த கஸ்டமர்கிட்ட இருக்கு அப்படின்றது வந்து அந்த கேஷியருக்கு தெரியும். அப்ப பேமெண்ட் வந்து ரெடியூஸ் பண்ணுவார் அந்த யூகெயின் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு. சோ அதுக்கப்புறம் அந்த குவாலிட்டி ஆஃப் சர்வீஸையும் வந்து ஃபீட்பேக்கா கொடுப்பாங்க. நான் உங்ககிட்ட ஒரு கேட்க விரும்புகிறேன். இந்த அப்ளிகேஷன் நினைச்சு என்ன ஸ்கோர் கொடுப்பீங்க? உங்களுக்கு புரியுதா? இது வந்து ஒரு புது இம்ப்ரூவ்மெண்ட் பிசினஸ் வேர்ல்டுல. சொல்லுங்க, இந்த ஆப் வந்து எவ்வளவு காஸ்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது யோசிச்சு பாருங்க. அந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட் வந்து குறையும். அடிஷனல் சோர்ஸ் ஆஃப் பாஸ் ஆஃப் இன்கம், நீங்க ஆன்லைன் பிசினஸ் பண்ணலாம். இன்க்ரீஸ் லாயல்டி, அப்புறம் ஸ்டாஃப் வந்து மோட்டிவேஷன், இது எல்லாமே இருக்கு. ஒரு ஒரு ஆப்லே ஒரு அப்ளிகேஷன்ல இவ்ளோ ஃபீச்சர்ஸ் இருக்கு. அப்போ வந்து உங்க கஸ்டமர் கேர் பேஸ வந்து அது பார்த்துக்கும், அனலைஸ் பண்ணும். நான் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இந்த அப்ளிகேஷன் எல்லாருக்கும் வந்து அவைலபிள் இருக்கு. ஒரு நாளைக்கு வந்து 2 வேளை வந்து காஃபி குடிக்கிறது ஒரு மாசத்துக்கோட கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா அதை விட கம்மியான விலை தான் இந்த ஆப். அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணுங்க. அதனால இந்த ஆப்பை எல்லாரும் யூஸ் பண்ணி அந்த ஆண்டர்பிரினருக்கு வந்து புது நிலைமைக்கு போங்க.
எல்லோருக்கும் நன்றி. வணக்கம்.